வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 4 டைம்லைன் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு வி மெஷர் த ஹிஸ்டாரிக்கல் டைமை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ஹவு கேன் வேரியஸ் சோர்சஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஹவு டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் அதாவது முன்னாடி இருந்தவங்களாம் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்கன்றதை நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஹவு டு வி லேர்ன் அபவுட் த பாஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரினா என்னென்னா த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் பாஸ்ட்டை பற்றி படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்வோம். யூ வில் டிஸ்கவர் இன் சயின்ஸ் தட் த எர்த் ஹேஸ் வெரி வெரி லாங் ஹிஸ்ட்ரி. ஸோ சயின்ஸை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்து வந்து ரொம்ப ரொம்ப லாங்கான எர்த்துக்கான ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப் விச் ஹியூமன் ஆக்குபை ஒன்லி எ டைனி பார்ட், த மோஸ்ட் ரீசன்ட் ஒன். அதில் வந்து ஹியூமனோடைய ஆக்குபேஷன் வந்து எர்த்தில் வந்து ஹியூமனோடைய ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைனி பார்ட், ரொம்ப கொஞ்சம் காலம் தான் வந்து இருந்திருக்கு. மோஸ்ட் ரீசெண்டாக தான் வந்து ஹியூமன் வந்து டெவலப் ஆகிருக்காங்கன்றதை வந்து ஸோ நம்ம வந்து டிஸ்கவர் பண்ண முடியுது சயின்ஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்லைனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லிவிங் திங்ஸ் எப்பப்போ வந்து டெவலப் ஆச்சுன்றதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்துட்டு 4.54 பில்லியன் எகோ தான் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு. அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 2.33 பில்லியன் இயர்ஸ் எகோ வந்து டெவலப் ஆகிருக்கு. 1 பில்லியன் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே, டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் இயர்ஸ் எகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சஸ், ஃபங்கை, கோரல், தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ், வெர்டிபிரேட்ஸ், இன்செக்ட், ஆம்பிபியன்ஸ், ஷார்க்கு, ரெப்டைல்ஸ், டைனோசரஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், ஃப்ளவர், பீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து டெவலப் ஆகிருக்கு. இயர்ஸ் எகோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமேட்ஸ், ஃபயர் அண்டு ஹோமோசெப்பியன்ஸ்னால் என்னென்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ இயர்ஸ் எகோ, அதாவது ரைட்டிங்லாம் வந்து 6500 இயர்ஸ் எகோ தான் வந்து ரைட்டிங் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த பிக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைம்லைன், இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் எதெல்லாம் எப்பப்போ டெவலப் ஆனதுன்னு சொல்கிற டைம்லைன் வந்து இந்த பிக்சர். ஸோ எதுக்கப்புறம் எது டெவலப் ஆச்சு, எது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்றதை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம்லைன் வந்து யூஸ் ஆகும். மெனி பீப்புள் ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த்தோடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் ட்ரைன்டு டு அன்கவர் த சீக்ரெட் லெஃப்ட் beneath the எர்த் சர்ஃபேஸ் அண்ட் ஹெல்ப் us லேர்ன் அபவுட் இட் பாஸ்ட். சில பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகிருக்காங்க. எதுக்குன்னா beneath the எர்த்தில் என்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, அதோடைய சர்ஃபேஸில் என்ன இருக்குது, அது வந்து பாஸ்ட்டை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு அது எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்ட் என்னன்றதையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து சம் பீப்புள்ஸ் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிஸ்ட், பேலண்டாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து யார் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். Observe the 4 picture and activities involved from the top left. ஜியாலஜிஸ்ட்னா யாருன்னா ஸ்டடி த ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த எர்த்தோடைய ஃபிசிக்கல் ஃபீச்சரை பற்றி படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அதில் என்னென்னலாம் அவங்க படிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சாயில், ஸ்டோன்ஸ், ஹில்ஸ், மவுண்டெயின், ரிவர், சீஸ், ஓஷன்ஸ் அண்ட் அதர் சச் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாயிலை பற்றி படிப்பாங்க, அங்கே இருக்க ஸ்டோன்ஸு, ஹில்ஸு, மவுண்டெயின், ரிவர், சீஸ், ஓஷன்ஸ், அதில் எர்த்தோடைய பார்ட்ஸ் என்னென்ன, இல்லை அந்த லேயர்லாம் என்னென்னு சொல்லி படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிஸ்ட்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட்டு பேலண்டாலஜிஸ்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிலை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேலண்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஃபாசில்னால் என்னென்னா ஃபுட் பிரிண்ட்ஸு, பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக படிஞ்சிருக்கும், ப்ரிசர்வ் ஆகிருக்கும் அண்டர் த லேயர் ஆஃப் த சாயிலோடைய லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப காலமாக படிஞ்சிருக்கு. அந்த படிமங்களை தான் ஃபாசில் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேலண்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். Study the remains of the plant, animal, human from the millions of years ago in the form of fossil. அதாவது படிமமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, அனிமல் அண்ட் ஹியூமன்ஸ் இதெல்லாம் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் எகோ வந்து சாயிலுக்கு அடியில் இருக்க அந்த படிமங்களை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேலண்டாலஜிஸ்ட்னு சொல்லி சொல்வோம்.
ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு யாரை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஹியூமனுடைய சொசைட்டியும் அவங்களுடைய கல்ச்சரை பற்றி படிக்கிறது. ஃப்ரம் த ஓல்டஸ்ட் டைம் டு த ப்ரெசண்ட்டு, பழைய காலத்திலிருந்து இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் அந்த ஹியூமனுடைய சொசைட்டி எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட்னா யாருன்னா ஸ்டடி த பாஸ்ட் பை டிக்கிங் அப் த ரிமைன் that the people, plant, animal left behind such as tools, pots, beads, figurines, toys, bones and teeth of the animal and human burnt, grind, part of the house bricks among other. So archaeologists na enna digging of the people, plant and animals. Animals oda edho illana வந்து people இல்லனா plant அதெல்லாம் வந்து soil கடியில இருக்கும், அதை டிக் பண்ணி எடுக்கிறவங்க, ரிமைனிங் அப்போ மேலே வந்து எடுத்துட்டு அதை பற்றி படிக்கிறவங்க. இல்லைனா வந்து ஹியூமனுடைய யூசேஜஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, அவங்க யூஸ் பண்ண பார்ட்ஸு, பீட்ஸு, ஃபிகரைன்ஸு, டாய்ஸ், போன்ஸ், அவங்களுடைய டீத், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, தொல்லியல் ஆய்வாளர்கள். ஹவு இஸ் த டைம் மெஷர்ட் இன் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரியில் வந்து டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஈச் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் மெஷரிங் டைம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்துட்டு அவங்களுடைய ஓன் வேயில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த சொசைட்டி எப்படி இருந்தது, கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வேயில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. மேஜர் ஈவெண்ட்ஸ் சச் அஸ் பர்த் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் ரிகின் ஹாவ் ஆஃபன் மார்க்டு த பிகினிங் ஆஃப் த நியூ எரா. ஸோ டிஸ்டிங்க்ட் பீரியடை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா எரான்னு சொல்லி சொல்வோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம வந்து எரான்னு சொல்லி சொல்வோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோடைய பர்த்து, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸோடைய ரூலர்ஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம வந்து எரான்னு சொல்லி சொல்வோம். அட் ப்ரெசண்ட் த கிரிகோரியன் கேலண்டர் இஸ் காமன்லி யூஸ்டு வேர்ல்டு வைடாக நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஹிந்து, முஸ்லீம், ஜுவிஷ், சைனீஸ் அண்ட் அதர் கேலண்டர்ஸ் ஹாஸ் பீன் யூஸ்டு ஃபார் கால்குலேட்டிங் த டேட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் அண்ட் அதர் ஆஸ்பெஷியஸ் ஈவெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸோடைய கேலண்டர், முஸ்லீமோடைய கேலண்டர், ஜுவிஷோடைய கேலண்டர், சைனீஸ் கேலண்டர்னு சொல்லிட்டு சைட் பை சைட் நம்ம நிறைய கேலண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் டேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும், இல்லைனா நமக்கு ஃபேவரபிளான ஈவெண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் அந்த கேலண்டர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிரிகோரியன் கேலண்டர் பற்றி பார்க்கணுன்னா, கிரிகோரியன் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் வந்து கிரிகோரியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த் இருக்குது, 365 டேஸ் வந்து இருக்கும். லீப் இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 4 இயர்ஸ்க்கும் வந்துட்டு லீப் இயர் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 1800 இயர்ஸ், 1900 இயர்ஸ், 2000 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீப் இயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டுருக்குது. அதாவது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி லீப் இயர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இன் த வெஸ்ட் த கன்வென்ஷனல் year for the Jesus Christ birth has generally been taken to be the starting point of this calendar. ஸோ இந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸோடைய பர்த்தை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கன்வென்ஷனல் இயரை வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயர்ஸ் ஆர் கவுண்டட் ஃபார்வர்டட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அண்ட் யூஸ்டு டு மார்க் அஸ் ஏடி. இப்போ ஜீசஸோடைய பர்த்தை வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் வர இயரை வந்து பார்த்திங்கன்னா ஏடின்னு சொல்லி மார்க் பண்ணுறாங்க. ஏடியோடைய லாட்டின் அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜீசஸ் பர்த்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவெவர் திஸ் இஸ் நவ் கால்டு காமன் எரா. இப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காமன் எரா, தட் இஸ் சிஇன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆர் சிஇ அக்ராஸ் த வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 1947 in the year India gained the independence can be written as 1947 AD or sometimes AD 1947 or 1947 CE. ஸோ இது மாதிரி வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1947 ஏடின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏடி 1947 சொல்லியோ இல்லைன்னா 1947 CEன்னு சொல்லியோ நம்ம வந்து nowadays நம்ம வந்து மார்க் பண்ணலாம். Similarly, the year before conventional date for the birth of Jesus are counted backward and used to be marked with BC, before Christ. They are now called as before common era. BCE, for example, 560 BCE is an appropriate date year of the birth of Gautama Buddha. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு ஆஃப்டர் இருக்கிறத நம்ம என்ன சொன்னோன்னா ஏடின்னு சொல்வோம், அப்படி இல்லைனா காமன் ஏரான்னு சொல்லி சொல்வோம். அதே ஜீசஸோடைய பர்த்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா
பிஃபோர் காமன் ஏரான்னு சொல்லி சொல்வோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் பர்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 560 இயர்ஸ் பிசியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கௌதம புத்தர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அதை பற்றி சாப்டர் நம்பர் 7 வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிப்போம். ஸோ இது மாதிரி வந்து டைம்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது 2000 காமன் ஏராவில் வந்து இருக்கோம். 2025 நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். அது பிஃபோர் 2000 இயர்ஸ் எகோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் வந்து பர்த் ஆகிருக்காங்க. ஜீசஸ் பர்த்துக்கு முன்னாடி 560 இயர்ஸ் எகோ வந்து கௌதம புத்தர் வந்து பார்ன் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிசிஇ பிஃபோர் காமன் கிரெஸ்ட் 2000க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் வந்து டெவலப் ஆகிருக்கு. தென் காப்பர், தென் மெட்டுலரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4000 பிசிஇக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட்டு, அதாவது செட்டில்மெண்ட், ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஇ, அதாவது 6000லேருந்து 8000 பிசிஇயில் தான் வந்து நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த லாஸ்ட் ஐஸ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிசிஇ ஒரு 12,000லேருந்து 10,000 காமன் ஏராக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஏஜ் வந்து எண்ட் ஆகிருக்கு. A timeline is a conventional tool to mark such events. ஸோ டைம்லைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் டூலாக வந்து இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த டைம்லைன் வந்து சீக்வன்ஸாக நம்ம என்னென்ன டேட்டில் எப்பப்போ என்ன நடந்திருக்குன்றத மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் சொல்கிறோம். அண்ட் ஈவெண்ட் கவரிங் எனி பர்டிகுலர் பீரியட், அந்த எந்த பீரியடில் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்குன்றத வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இட் ரன் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஹியூமனிட்டி டு த ப்ரெசன்ட் வித் எ ஃபியூ இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி டெவலப் ஆனதுலேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்குது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து நம்ம அதில் மார்க் பண்ணலாம். நோட் தட் த டாட்டட் போர்ஷன்ஸ் மார்க் as a skipped period, otherwise the timeline would have almost 3 meters long. ஸோ அந்த டாட்டட் லைன்லாம் ஸ்கிப் பண்ணோன்னா 3 meter லாங் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஷார்ட்டான ஒரு டைம்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2000 காமன் ஏரா, இப்போ நம்ம இருக்க பீரியடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 இயர்ஸ் எகோ வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோடைய பர்த் இருந்திருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் காமன் ஏராவில் 560 இயரில் வந்துட்டு கௌதம புத்தருடைய பர்த் வந்து இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நம்ம பாஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற 2000க்கு அதுக்கப்புறம் 2025க்கு அப்புறம் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஃபியூச்சர்னு சொல்லி சொல்வோம். A timeline also help us the understanding in the order or in which historical event takes place. இந்த டைம்லைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் ஃபஸ்ட்டு கௌதம புத்தர் பிறந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஜீசஸ் பிறந்திருக்காருன்னு இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Without looking at the date, you can now see that the birth of Buddha occurred before that the Jesus. ஸோ இந்த டைம்லைனில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸோடைய பர்த்துக்கு முன்னாடியே வந்து கௌதம புத்தர் வந்து பிறந்துட்டாருன்றதை நம்மளால் சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 டிகேனா என்னென்னா பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், ஒவ்வொரு 10 இயர்ஸையும் இருக்கிற இன் பிட்வீன் பீரியடை தான் வந்து 1 டிகேன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து 2020 வரைக்கும் இருக்கிற இந்த 10 இயர் கேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 1 டிகேன்னு சொல்லி சொல்லுவோம். செஞ்சுரினா என்னென்னா 100 இயர்ஸ் பீரியட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2001லேருந்து 2100 வரைக்கும் இருக்கிற பீரியடை வந்துட்டு 1 செஞ்சுரின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சேம் டைம் வந்து மில்லேனியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ் கேப், 2000லேருந்து 3000 வரைக்கும் இருக்கிற பீரியடை வந்து நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லேனியம் சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பஞ்சாங்கம்னா என்னென்னா மெனி இண்டியன் கேலண்டர் ரிலே ஆன் த பொசிஷன் ஆஃப் த சன், மூன் அண்ட் டிஃபைன் த மந்த் ஆஃப் த இயர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கேலண்டரில் வந்து சன் அண்ட் மூனோடைய பொசிஷனை வச்சு அந்த மந்த் என்ன இயர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். பஞ்சாங்கா என்னென்னா பஞ்சாங்கா இஸ் எ புக் ஆஃப் த டேபிள் லிஸ்ட் த டேஸ் ஆஃப் த மந்த் ஆஃப் ஈச் மந்த் அலாங் வித் த ரிலேட்டட் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாஸ். ஃபார் இன்ஸ்டன்ட் preciously predict the events like solar and lunar eclipse, times for sunrise and sunset, etc. இப்போ பஞ்சாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் புக்கு. அந்த டேபிள் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் த மந்த்து, அந்த மந்தில் என்னென்ன டேஸ் இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா எந்த பிளானட் எங்கே இருக்குன்ற அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம்லாம் எப்போ வந்து வரும்ன்ற டைமும் கொடுத்துருப்பாங்க. சேம் டைம் சன்ரைஸ் எப்போ நடக்கும், சன்செட் எப்போ நடக்கும் எல்லாமே அந்த புக்கில் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாங்கா ஸ்டில் வைட்லி யூஸ்ட் இன் இந்தியா ஆஃபன் ஆல்சோ கிவ் த வெதர் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மழை எப்போ வரும், வெயில் எப்போ காயுன்ற வெதர் ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதோட டேட் அண்ட் டைமிங் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பொங்கல் எப்போ வரும், ரம்ஜான் எப்போ வரும், அந்த மாதிரி வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸோடைய டைம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.